ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோங்கனாக்கா வெரி நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு மைனிங் அப்ளிகேஷன். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இது மாதிரி மைனிங் அப்ளிகேஷன் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்திருக்கு. அந்த மைனிங் அப்ளிகேஷனோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா பை நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி வந்தது. அந்த டைமிலும் நான் வீடியோ க்ரியேட் பண்ணி என்னால் முடிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணேன். ப்ளஸ் என்னுடைய ரிலேஷன் அதாவது சொந்தக்காரங்களுக்கும் நான் ஷேர் பண்ணேன். எல்லோரும் அந்த பை நெட்வொர்க்கை மைனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷனை. ஆனால் ஸ்டார்ட் பண்ணவங்க சிலர் பார்த்திங்கனாக்கா 1 மாதம், 3 மாதம், சிலர் 1 வருடம் அப்படி மைன் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஒரு 24 வேர்டு வரும் சீட் வேர்டு, அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் நண்பர்கள் மட்டும்தான் எனக்கு கீழே கேஓசி கேஒய்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்மளுடைய ஆதார் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு தான் அந்த பை டீம் நம்மளுக்கு உண்டான காயினை மைக்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. அதில் ஒரு சில நண்பர்கள், ஒரு சில சொந்தக்காரங்க மட்டும்தான் அதில் பயனடைஞ்சாங்க. ஓகேங்களா, சிலர் பார்த்தீங்கன்னாக்கா 20,000 30,000 எடுத்தாங்க. ஓகேங்களா, நான் அந்த பை நெட்வொர்க்கில் ஒரு ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட வரை எடுத்திருப்பேன் நான். ஓகேங்களா, 1 லட்சம் ரூபாய் வரை நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பை டீம் நிறைய பேருடைய 12 வேர்டு சீடு நிறைய மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஏன்னா மல்டிபிள் வாலெட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யார் நம்மளுடைய டீமில் இருக்கிறவங்க சரி, நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாமல் 5 வேர்டு ஸ்டார்டிங் எடுத்து வச்சுருப்பாங்க. அது ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அது தெரியாமல் திருப்பி அகெயின் நிறைய பை வாலெட்டை க்ரியேட் பண்ணி நிறைய பேருடைய காயினை போயிடுச்சு. ஓகேங்களா, அந்த தவிர யாரும் இதில் செஞ்சிடாதீங்க. ஓகேங்களா, இந்த மைனிங் அப்ளிகேஷனுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வெரி சேட்னு இருக்கும். ஓகேங்களா, இவங்களுடைய ட்விட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதில் தான் நம்ம இருக்கும். ஓகேங்களா, வெரி இன்டர்நெட்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த வெரி chat.io. ஓகேங்களா, இது 2 ஃபோனுக்குமே சப்போர்ட் ஆகும். ஐஃபோன் வச்சுருந்தா ஐஃபோன் யூஸரும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாக்கா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்கள்கிட்ட என்ன கேட்குனாக்கா, இன்ஸ்டால் பண்ண பிறகு இது மாதிரி தான் வரும். ஓகேங்களா, மைனிங்னு சொல்லிட்டு இப்படி வரும். ஓகேங்களா, உள்ளே நீங்கள் நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ண பிறகு உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போகும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண உடனே உள்ளே போன உடனே மெயில் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மெயில் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே ரெஃபரல் கோடு கேட்கும். ஓகேங்களா, ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்டோ சர்வ். ஓகேங்களா, CRYPTOSARAV. இதை நீங்கள் போட்டிங்கனாக்கா ரெஃபரல் கோடில் நீங்கள் இந்த கோடை போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 100 வெரி டோக்கன் தருவாங்க. ஓகேங்களா, தற்சமயம் எல்லாமே இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப தொடக்க நிலையில் இருக்குது. ஓகேங்களா, இதே மாதிரி தான் நான் பை நெட்வொர்க்கே தொடக்க நிலையில் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தேன். அதில் நிறைய பேர் செய்யலை. ஓகேங்களா, நான் அதில் நல்லா சம்பாரித்தேன். ஓகேங்களா, அகெயின் அதே மாதிரி இந்த வெரி சாட்டும் இருக்குது. இதனுடைய பேக்கெண்டில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா OKX அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, டாப் 5க்குள்ள இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா, நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா பினான்ஸு, 2வது காயின் பேஸு, 3வது இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா OKX தான் இருக்கும். நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கலாம். அந்த எக்ஸ்சேஞ்சு தான் பேக்கெண்டில் இருக்காங்க இந்த மைனிங் அப்ளிகேஷனுக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா, உள்ளே வந்த பிறகு இந்த இடத்துல பாருங்கள் ஜஸ்ட்டு. ஓகேங்களா, இங்கே காட்டுற பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணிங்கனாக்கா, டேப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, கீழே ஓடுது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா பை நெட்வொர்க் பார்த்தீங்கன்னாக்கா 24 ஹவர்ஸ். ஓகேங்களா, 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெரி சேட் மைனிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 12 மணி நேரத்திற்கு ஒரு முறை நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆஃபர் மீன்ஸ் நிறைய குட்டி குட்டி டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க் நீங்கள் பண்ணிங்கனாக்கா இந்த 12 ஹவர்ஸ். ஓகேங்களா, இந்த 12 மணி நேரம்ன்ற நேரத்தை நீங்கள் 2 மணி நேரமாக குறைச்சிடலாம். ஓகேங்களா, அது எப்படி குறைக்கிறதுனாக்கா மேலே இருக்குது பாருங்கள். மேலே நீங்கள் பார்க்கணும் பூஸ்டர். ஓகேங்களா, ரெயின், அதுக்கப்புறம் லக்கி பாஸ். ஓகேங்களா, இந்த பூஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூஸ்டர் 2 மணி நேரம் டைம் குறைக்கும். ஓகேங்களா, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இல்லை ரெயின் வச்சு காட்டுறோம். ஓகேங்களா, ரெயின். ஓகேங்களா, இந்த ரெயினை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னே பாருங்கள் 1 hour ரெயின் க்ளவுட். ஓகேங்களா, யூ கேன் யூஸ் இட் அப் டு 4 டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 4 முறை கொடுத்துருக்காங்க. அதனால் 4 மணி நேரம்
வந்து குறையும். இது எப்படி குறையும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்படியே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிகிற வரையும் ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கனாக்கா உங்களுடைய வெரி டோக்கன் வந்து அதிகமாக உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ வந்து வாட்ச் ஆட் டு கெட் ரெயின் க்ளவுட், ஓகேங்களா? இதை நான் கிளிக் கொடுக்குறேன். இதை நான் கிளிக் கொடுத்த உடனே இங்கே வந்து ஒரு அட்வர்டைஸ் வந்து போகுது, ஓகேங்களா? இந்த அறிவு ஆப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து நான் அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ண பிறகு பார்த்திங்கனாக்கா இது மாதிரி வந்து ரெயின் வந்து விழுந்துச்சுங்களா? இப்போ பாருங்கள், கீழே வந்து 11 மணி நேரம் 22 நிமிஷம் இருந்தது. இப்போ பார்த்திங்கனாக்கா 10 மணி நேரம் 22 நிமிஷமாக மாறிடுச்சு. மேலே பார்த்திங்கனாக்கா அதில் 4 இருந்தது, 3ஆக மாறிடுச்சு, ஓகேங்களா? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. பூஸ்டர் வந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஹவர்ஸ் வந்து கட் ஆகும். அதே மாதிரி வந்து ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் கட் ஆகும். லக்கி பாக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அதுவும் வந்து 2 ஹவர் கட் ஆகும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும், ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால்க்கா நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த பூஸ்டர் கிளிக் கொடுத்தாக்கா 2 ஹவர்ஸ் காட்டுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்கி பாக்ஸ் கொடுத்தாக்கா 10x அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா? இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வாங்க, சேட்டு, சேனலு, மைனிங்கு, ரிவார்டு, ஓகேங்களா? இந்த ரிவார்டை வந்து கிளிக் கொடுங்க. இந்த ரிவார்டை கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நீங்கள் அட்டனன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எவ்ரிடே நீங்கள் அட்டனன்ஸ் போட போட உங்களுக்கு இந்த மைனிங் ஆகிற ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெரி டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டாக கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் கொடுக்குறேன் பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் தான் ஆகுது, ஓகேங்களா? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 24, 25, 26 3 நாள் தான் இருக்குது. 3 நாள் தான் இருக்குது, ஓகேங்களா? இந்த 3 நாளில் நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 காயின் கிட்ட வந்து நான் வந்து மைனிங் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? 200 காயின் கிட்ட மைனிங் பண்ணியிருக்கேன். அந்த ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? இந்த ஸ்டெப் கவுண்டர், ஓகேங்களா? நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப் வந்து நடக்கிறீங்களோ அதை வந்து இதில் வந்து அலோவ் கொடுத்துருங்க, ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்து அலோவ் கேட்கும். இந்த ஸ்டெப் கவுண்டருக்கோசரம் ஒரு அலோவ் கேட்கும், ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் வந்து ஸ்டெப் வந்து நடக்க நடக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து குக்கீஸ் தருவோம், ஓகேங்களா? நான் இது வரைக்கும் எவ்வளோ குக்கீஸ் வந்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18 குக்கீஸ் வந்து வாங்கியிருக்கேன். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? இதில் கிளிக் கொடுக்குறேன் பாருங்கள். எங்கிட்ட வந்து கிரெடிட், ஓகேங்களா? அவைலபிள் குக்கீஸ் வந்து 18, ஓகேங்களா? லக்கி குக்கி ரிவார்டு அது மாதிரி போட்டு எனக்கு வந்து 5 5 5 ஒரு டைம் மட்டும் 3 கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இந்த ஸ்டெப் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை வந்து நீங்கள் வந்து வாக்கிங் போவீங்க அது மாதிரி நடந்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஹையஸ்ட்டாக ஒரு நாளைக்கு வந்து 20,000 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 20,000 ஸ்டெப்பில் நீங்கள் வந்து நடந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கெட் லக்கி குக்கியை வந்து ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இங்கே வந்து நான் சொல்கிறேன்னாக்கா வின் அப் டு வந்து 50,000 கிரெடிட் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து 1000 வெரி டோக்கன் வந்து கிடைக்கலாம், ஓகேங்களா? இந்த 1000 வெரி டோக்கன் வந்து நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். 1000 வெரி டோக்கன் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கே வந்து உங்களால் 10 காயின் மட்டும் தான் மைனிங் பண்ண முடியும், ஓகேங்களா? 1000 வெரி டோக்கன் உங்களுக்கு வேணும்னாக்கா எவ்வளோ நாள் ஆகும் நீங்களே ஜஸ்ட்டு கால்குலேஷன் வந்து போட்டு பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வாட்ச் ஆட் வந்து கொடுத்தனாக்கா இந்த வாட்ச் ஆட் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட் பண்ணுறேன். கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா யூ ரிசீவ்டு 1 லக்கி குக்கின்னு வந்திருக்குங்களா? இதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே பாருங்கள் மேலே வந்து ஓப்பன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் குக்கீஸ்னு வந்துருக்குங்களா? அதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே ஓப்பன் குக்கீஸை கிளிக் கொடுத்தோடனே எனக்கு எவ்வளோ குக்கீஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3, ஓகேங்களா? இது மாதிரி தான் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? இதில் வந்து குக்கீஸ் வரலாம். அப்படி இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதை வெரி டோக்கன் வந்து கிடைக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட 18 இருந்தது, இப்போ வந்து 21 மாறிடுச்சு, தெரியுதுங்களா? இங்கே காட்டுறோம் பாருங்கள், 21 18 இருந்தது 21 மாறிடுச்சு. இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். கடைசியாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே பாட்டமில் பாருங்கள் வாலெட், ஓகேங்களா? இந்த வாலெட்டை நீங்கள் கிளிக் கொடுத்தோடனே நீங்கள் வந்து வாலெட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. வாலெட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுல இங்கே எந்த ஒரு 12 வேர்டும் வந்து தராது. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 24 வேர்டு இந்த சீடு வேர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சீடு வேர்டெல்லாம் இங்கே வந்து வரவே வராது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பின் நம்பர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஒரு 6 டிஜிட் பின் நம்பர் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 6 டிஜிட் வந்து பின் நம்பரை நீங்கள் மறந்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாலெட்டை நீங்கள் முழுசாக தொலைச்ச மாதிரி தான் கணக்கு, ஓகேங்களா? நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும்
நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள்கிட்ட ரெஃபரல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுன்னாக்கா, ரெஃபரல் எப்படி பண்ணணுன்னாக்கா, மேலே வந்து பாருங்கள், மேலே இன்வைட். ஓகேங்களா? இந்த இன்வைட்டை கிளிக் கொடுத்த உடனே நீங்கள் வந்து ரெஃபரல் வந்து பண்ணலாம். நான் இது வரைக்கும் எத்தனை பேர் ரெஃபரல் பண்ணியிருக்கேனாக்கா, ஒரு 9 பேர் வந்து ரெஃபரல் பண்ணியிருக்கேன். இதில் ஒருத்தர் வந்து மைனிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். ஓகேங்களா? இந்த யாரோ நைஸ் அப்படின்னு சொல்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனிங் வந்து பண்ணலை. மீதி எல்லாரும் வந்து மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மைனிங் வந்து யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரிவார்டு கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. எனக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் வந்து மைனிங் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நான் வந்து பை நெட்வொர்க்கில் என்ன பண்ணணும், நான் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இது வரைக்கும் எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1417. இதில் நானாக ஓனாக வந்து மைன் பண்ணது வந்து கண்டிப்பாக அதை மட்டும் தான் மைக்ரேஷன் பண்ணுவாங்க. ரெஃபரல் மூலயமா வர காயின்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மைக்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, பை டீமும் அதே மாதிரி தான். ரெஃபரல் மூலயமா அந்த மைனிங் காயின்ஸ் எதுவுமே இன்னி வரைக்கும் யாருக்கும் தரல. ஓகேங்களா? பை டீம். ஆனால் ஓனாக பண்ண எல்லா காயினையும் மேக்ஸிமம் வந்து மைக்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே சைடில் பாருங்கள் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் கொடுக்குறான். இந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் கொடுத்த உடனே இன்வைட் மூலமாக எனக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குனாக்கா 1200 வெரி டோக்கன் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதான் இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா. ஓகேங்களா? மைனிங் மூலிமா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 217. இந்த 217 மைனிங் காயின் வந்து நான் ஓனாக மைன் பண்ணது இந்த 3 நாளில். ஓகேங்களா? 3 நாள்லேயே 200 காயின் வருதுனாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். பை டீமும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படி தான் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு வந்து 60 காயின் 50 காயின் வந்து மைனிங் பவர் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்களுடைய மைனிங் பவரை வந்து குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த டீமும் வந்து கண்டிப்பாக வந்து மைனிங் பவர் இப்போ மட்டும் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சில மாதங்கள் கழித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மைனிங் பவர் வந்து குறைஞ்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மைனிங் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரல் பண்ணியோ இல்லை வந்து இதில் இருக்கிற எல்லா டாஸ்க்கும் நீங்கள் முடிச்சிங்கனாக்கா 10 மணி நேரம் இன்ஸ்டண்ட்டாக குறைச்சிடலாம். 2 மணி நேரம் மட்டும் தான் மைனிங் வந்து போதும். அந்த 2 மணி நேரம் முடிஞ்ச பிறகு திருப்பி அகைன் வந்து நீங்கள் வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கனாக்கா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 12 முறை. ஓகேங்களா? 12 முறை நீங்கள் வந்து பண்ணலாம். 12 முறைனாக்கா ஒவ்வொரு முறைக்கும் உங்களுக்கு வந்து 10 காயின் கிடைக்குதுனாக்கா 12 முறைக்கு நீங்களே கணக்கு போடுங்க. 120 காயின் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டாக்கா நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களோட ட்விட்டரில் வந்து இன்னொன்று காட்ட ஆரம்பிச்சிடுங்க. இன்னொரு விஷயத்தை காட்டுறோம். இந்த வெரி நெட்வொர்க்கில் வந்து இதில் வந்து இந்த வெரி chat.ioவில் போனீங்கன்னாக்கா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ட்ரான்ஸ்லேட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனீஸ் அப்ளிகேஷனோட தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு மொபைலு, iOS, விண்டோஸ் பிசி, மேக் இதில் வந்து நீங்கள் நோடு கூட ரன் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து காயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த நோடு ஆப்ரேட்டர் தான் வந்து அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாரேன். இதில் வந்து நம்ம எவ்வளோ இதுதான் இந்த பாருங்கள், இந்த அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, பேட்ரி மைனிங் ஆல்விங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனிங் இப்போதைக்கு வந்து ஸ்டேஜ் வந்து எங்கே இருக்குனாக்கா இங்கே இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 4.8 இருந்திருக்கு. இப்போ வந்து 2.4 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 மில்லியன் யூசர் வந்த பிறகு 1.2 மாறிடும். அதுக்கப்புறம் 0.6 ஆகிடும். அப்புறம் 0.3. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை தான் நீங்கள் வந்து பண்ணணும். அதே மாதிரி இன்விடேஷன் ரிவார்டு லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவலுக்கு வந்து X1. நீங்கள் வந்து 10 யூசருக்கு மேலே சேர்த்துனீங்கனாக்கா 4x, 20 யூசர்னா 5x அது மாதிரி வரும். ஓகேங்களா? இதில் நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனலில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஒயிட் பேப்பர். ஓகேங்களா? இந்த ஒயிட் பேப்பர் வந்து படிச்சுக்கோங்க. இந்த ஒயிட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கல ஸ்க்ரோல் பண்ணிட்டாரான். இது சம் எரர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. இதில் வந்து மக்களுக்கு எவ்வளோ கொடுக்குறானாக்கா அவன் போட்டிருக்கோம் 51% வந்து கொடுக்குறோம் மக்களுக்கு. இங்கே பாருங்கள் 51% வந்து கம்யூனிட்டி கொடுக்குறோம். அது நான் என்னோடய ட்விட்டர் இதில் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. அப்ளிகேஷன் வந்து எரர் ஆகுது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் OKX தான் பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே நல்லா பார்த்துங்க. OKX எக்ஸ்சேஞ்சு தான் வந்து பேக்ரவுண்டில் இருக்கும். அதனால் வந்து இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து யாரும் விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டை பயன்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா விட்டுருங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த மைனிங் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண பிறகு மைனிங்கை ஸ்டார்ட் பண்ண பிறகு முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருடம் இல்லை 2 வருடமாவது நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள்.
இடையில வந்து 3 மாதம் 6 மாதம் கழித்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கோ இல்லை என்னுடைய தெரிஞ்ச வட்டாரங்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாரும் என்னிடம் வந்து கேட்காதீங்க. நான் வந்து 6 மாதமா மைனிங் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஏதாவது இதில் வந்து பணம் வருமா வராதா அப்படின்னு எனக்கு கூட தெரியாது. நான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கிடைக்கிற அப்டேட்டை வச்சு தான் நம்மளால் வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியும். ஆனால் இந்த பர்ட்டிகுலர் காயினை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச பை நெட்வொர்க்கும் அதே மாதிரி தான். நான் பிளாக் மார்க்கெட்டில் காயின் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணாங்க. அதில் நானும் ஒருவன். ஓகேங்களா? நான் மினிமம் வந்து 20 25 ரேட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 காயின் வந்து நான் சேல் பண்ணிடுறேன். 2000 3000 காயின் வந்து சேல் பண்ணி நான் வந்து ஐஎன்ஆராக மாற்றினேன். அதே மாதிரி இந்த பர்ட்டிகுலர் இந்த வெரி சேட்ன்ற டோக்கனும் வந்து கண்டிப்பாக பிளாக் மார்க்கெட்டில் வந்து வாங்குவாங்க. அது குறைஞ்சபட்சம் 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், ஏன் ரூ. 1 கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அது எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆன பிறகு ஒரு காயின் ரேட் வந்து ரூ. 100 போகலாம், ரூ. 50 போகலாம், ஏன் ரூ. 10 வரலாம், ஜஸ்ட் ரூ. 1 கூட போகலாம். அதெல்லாம் அது எல்லாத்தையும் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த மைனிங் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறதா பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தான் வந்து முடிவு எடுக்கணும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா வழக்கம் போல் சொல்கிற மாதிரி கீழே வந்து இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு ப்ளஸ் என்னுடைய ரெஃபரல் லிங்க்கு எல்லாத்தையும் நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுடைய ஆதரவு ஓகேங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க வைங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.